ஒரு 7 அதிகாரத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற ஒரு 7 விதமான அதிகாரம். முதலாவது பிரசங்கிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் படிக்க போறோம். பிரசங்கி 5:9. பிரசங்கி 5:9. தன் பிரயாசத்தின் அந்த அப்படின்னு ஒரு பாருங்க 8ஆம் வசனமா பிரசங்கில 5ஆம் அதிகாரத்துல தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாயிருக்க அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு வரும் பாருங்க. பத்தொன்பது படிங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா. என்னது என்னது? அவனுடைய பிரயாசத்துல. மறுபடியும் அந்த வசனத்தை தொடர்ந்து படிங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன், இங்க பாருங்க, அவன் அதிலே புசிக்கவும் சாப்பிடவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்துல மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இங்க பாருங்க, இந்த 3 விஷயத்திலையும் ஆண்டவர் கொடுத்தாதான், அதிகாரம் கொடுத்தாதான் அவன் சந்தோஷமா இருக்க முடியும், சந்தோஷமா சாப்பிட முடியும், சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க முடியும். அல்லேலூயா. அவன் சம்பாதிக்க முடியும், புசிக்க முடியும், மகிழ்ச்சியா இருக்க முடியும். இந்த 3க்குமே அதிகாரம் கொடுக்கலன்னா ஆண்டவர், ஒருத்தன் சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியாது. முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இடத்துல பாக்குறேன், ஒரு பெரிய பணக்காரர், பெரிய ஹோட்டல் முன்னால இருக்கு, பின்னால அவருடைய வீடு. அந்த வீட்டுக்கு நாங்க போவோம். அவரு ஞான ஸ்நானம் எடுத்தாரு இங்க. என்ன அவரு பேரு எத்ராஜ். அவரை இஸ்ரவேல்னு பேர் வச்சு ஞான ஸ்நானம் கொடுத்தோம். ஒரு பெரிய ஹோட்டல் ஓனர். அவர் என்ன சாப்பாடு தெரியுமா? இங்க முன்பக்கத்துல விதவிதமான சாப்பாடெல்லாம் தயாரிச்சு விற்கிறான். பணக்காரன்லாம் வந்து அப்படியே சாப்பிட்டுன்னு போறான். போலூர்ல சரவண பவன்ன்ற ஹோட்டல், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல. அவர் வீட்டுல உள்ள போய் ஒரு ஸ்டவ்வை பத்த வச்சு, அவர் மனைவியெல்லாம் இருக்காங்க, இவர் தனியா போய் ஒரு ஸ்டவ் பத்த வச்சு மொட்டை மாவு கூழ் காய்ச்சி அதுல சர்க்கரை போடாம வெறுமையா குடிக்கும். அவ்வளவுதான் அந்த ஆளு. அல்லேலூயா. எவ்வளவு பணம் இருந்து என்ன புண்ணியம்? அந்த பில்டிங்கே அவ்வளோ, அத்தனை கோடிக்கு அந்த பில்டிங் போகும். வித்தாச்சு, இப்ப இல்லை, முன்னால இருந்தப்ப சொல்றேன். அதிகாரத்தை ஆண்டவர் தான் சாப்பிடறதுக்கு கொடுக்கிறார். நீ சாப்பிடணும்னா கூட தேவ அதிகாரம் இருந்தாதான் சாப்பிட முடியும். அல்லேலூயா. நிம்மதியா ஒரு வாய் சாப்பிட்டேன்னு வச்சுக்க. இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சு, சாம்பார் நல்லா இருந்துச்சு, அல்ல கறி நல்லா இருந்துச்சு, பிரியாணி நல்லா இருந்துச்சுன்னு உனக்கு தோணிருச்சுன்னா ஆண்டவர் இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்ததுனாலதான் இது நடந்துச்சுன்னு நினைச்சுக்க. அல்லேலூயா. எங்க ஊர்ல வயிற்று வலி மரைக்காயர்னு ஒருத்தர் இருந்தார். என்ன மரைக்காயர்? வயிற்று வலி மரைக்காயர். மரைக்காயர்னாக்கா முஸ்லிம். அவர் ஒரு பாய். மிகப்பெரிய ஒரு பெரிய வாடி. அந்த வாடி ஃபுல்லா தேங்காய் கொண்டு வந்து இறக்கி தேங்காய் ஏற்றுமதி பண்ற ஆள் அவர். ஒரு பக்கம் தேங்காய் உரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மறுபக்கம் தேங்காய் இறக்கிக்கிட்டே இருப்பாங்க,
2 லாரி தேங்காய் வந்து இறங்கும், 2 லாரி தேங்காய் போகும். அவ்வளோ பெரிய பணக்காரன். அல்லேலூயா. அவருக்கு எதை கண்டாலும் ஆசை. ஒரு மைசூர் பாக்க கண்டா ஆசை, உடனே நக்கிடுவார். நக்கிட்டு வயிற்ற பிடிச்சிக்கிட்டு ஐயோ ஐயோன்னு 10 நிமிஷம் குத்திக்கிட்டு எதை சாப்பிட்டாலும் அவருக்கு வயிற்று வலி வந்துடும். அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு அவருக்கும் தெரியாது. அந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட மருத்துவமும் கிடையாது. இவ்வளோ பெரிய பணக்காரன், எவ்வளோ பெரிய தென்னந்தோப்புலாம் வச்சிருக்கிறவன், 100 ஏக்கர் 200 ஏக்கர் தென்னந்தோப்பு உண்டு. ஒரு பெரிய ஏரியா மெயின்லயே 2 லாரி தேங்காய் வந்து இறங்கும், 2 லாரி தேங்காய் வந்து ஏறும். அவ்வளவு வசதியான மனுஷன் ஒரே ஒரு சின்ன பொருளை கூட சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த அதிகாரத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கல. அந்த மனுஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டார். இதுக்கார இறந்துட்டு இருப்பார், அவரெல்லாம் வயசானவர். அப்பயே ஒரு சின்ன பொருளை நக்கிடுவார், அவ்வளவுதான். மைசூர் பாக்கு எடுத்து நக்கிடுவார், நக்குனா முடிஞ்சு போச்சு. திங்க கூட மாட்டார், நக்கிடுவார், அவ்வளவுதான். ஐயோ ஓ ஓ ஓன்னுகிட்டு இருப்பார். இல்லையா? நான் பார்த்து வந்தவன் சொல்றேன், நீ நல்லா சாப்பிட ஒன்னு ஆண்டவர் வச்சிருக்காருன்னா, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படி, கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தர் நமக்கு செஞ்ச நன்மைன்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. பிரயாசப்படுவதற்கான அதிகாரம். நீ உழைக்கிற, காலையில எந்திரிச்சு போற, நமக்கெல்லாம் செய்ய முடியாது. நம்ம வெங்கடேசன் பிரதர்லாம் காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளியெல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்யறாரு, சாப்பிடாமையே வேலைக்கு போறாரு. அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அதிகாரத்துல சாப்பிடுவதற்கும் சேர்த்த அதிகாரம் கொடுத்திருக்கும் போது நம்ம சாப்பிட வேண்டியதை சீக்கிரமா சாப்பிடணும். சாப்பிட முடியாத காலம் வந்துட போகுது, பார்த்துக்கு ஜாக்கிரதை. இந்த உடம்புக்கு தேவன் உடம்புக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை என்ன பண்ணிடணும், கொடுக்க வேண்டிய காலத்துல கொடுத்துடணும். இல்லைன்னா இந்த சரீரம் யாருக்குரியது, தேவனுக்குரியது. இதுல நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா, நம்ம சாப்பாடு கொடுக்காம இன்னும் ஏதாவது அதிகமாகி ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா அதுக்கு ஆண்டவர் கணக்கு கேட்பார். கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்காரு சாப்பிட்றதுக்கு, சாப்பிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பிரியாணி சாப்பிட அதிகாரம் கொடுத்திருக்காரு, பிரியாணி சாப்பிடு. நல்ல சர்க்கரை போட்டு டீ குடிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு, நல்ல சர்க்கரை போட்டு குடி. நல்ல பழங்கள் முக்கணிகளையும் சாப்பிட அதிகாரம் கொடுத்திருக்காரு, சாப்பிட்டு. நான் சாப்பிட்டேன். அல்லேலூயா. இப்ப சாப்பிட முடியாது. நம்மளாம் வாழைப்பழத்தை தொட்டாலும் பிடிச்சிக்கணும், மாம்பழத்தை தொட்டாலும் சிலரை பிடிச்சிக்கிறான். என்னன்னு கேட்டாக்கா டயபெட்டிக். அல்லேலூயா. நீர் இழிவு நோய் முடிஞ்சு அவன் மூத்திரம் பஞ்சிட்டே இருக்கும். அதிகாரம் கொடுத்திருக்கிறான். என்ன அதிகாரம், என்ன அதிகாரம்? தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சி அடைய அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். கிருபை நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. சபைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கை காலோட ஓடி வர்றதுக்கு பலன் கொடுத்திருக்காருன்னா, அந்த பலன் என்பது உனக்கு ஒரு அதிகாரம். அதை நீ நல்லா பயன்படுத்து. உனக்கு நேரத்தை கொடுத்திருக்காருன்னா அந்த நேரத்தை கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வந்து பயன்படுத்து. அங்கங்கே வெயில போய் நிக்காத, அங்கங்கே சுத்திக்கிட்டு இருக்காத. இந்த நாட்கள்ல இந்த ஜபத்துல பங்கு பெறுவதற்கு உனக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தா அதை பயன்படுத்து. அது உனக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம். அப்பதான் உன் பிரயாசத்தினுடைய பலன் உனக்கு ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. 2வது வசனம் லூக்கா 9:1. லூக்கா. அவர் தம்முடைய 12 சீடரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் வல்லமையும் கொடுத்தாரா, அதிகாரமும் கொடுத்தாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னத்தை துரத்த? பிசாசை துரத்த அதிகாரம். இயேசுவோடைய பிள்ளைகளுக்கு பிசாசை துரத்தும் அதிகாரம், பிசாசை துரத்தும் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வல்லமையும் கொடுக்கிறார், வியாதிகளை குணமாக்கும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார்.
நீ உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா நீ அநேகருடைய வியாதிய ஜெபம் பண்ணி குணமாக்கணும். அதுக்குன்ட்டு ஜெபம் பண்றேன்னு கனிப்பற்ற போட்டுறக்கூடாது. அல்லேலூயா. உட்காந்து ஜெபிக்கணும். ஏசப்பா அந்த சகோதரிக்கு நல்ல சுகத்தை கொடுன்னு அந்த வீட்டுல உட்காந்து 1 மணி நேரம் ஜெபிக்கலாம். அதை விட்டு கனிப்பற்ற போட்டோம்னாக்கா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வா எல்லாரும் என்கிட்ட தண்ணி எண்ணெய் எடுத்துக்கணும், வா தண்ணி எடுத்துக்கணும், வா அப்படின்னா பிசாசு நம்மளை தொலைச்சிருவான். அப்போ 2வது அதிகாரம் என்ன, முதல் அதிகாரம் என்ன? நம்முடைய பிரயாசங்களிலெல்லாம் நாம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் புசிக்கிறதற்கும் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரம் கொடுப்பது ஆண்டோடைய அனுக்கிரகம்னு பார்த்தோம். 2வது என்ன பார்க்கிறோம்? பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கவும் அதிகாரம் கொடுக்குற. நீ அபிஷேகம் பெற்று ஆண்டோடைய பிள்ளையாக மாறும்போது உனக்கு முன்னால பிசாசும் ஓடும், உனக்கு முன்னால வியாதியும் ஓடும். எத்தனை பேர் பிசாசு துரத்தி நான் வியாதியை குணமாக்கி இருக்கேன், நான் பிசாசு துரத்தி இருக்கேன்? எத்தனை பேர் பிசாசு துரத்தி இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிசாசு துரத்தி இருக்கீங்க? நினைவு வந்ததை ஒரு சாட்சி சொல்லலாமா? எந்திரிச்சு சுருக்கமா, அதாவது பிசாசு எப்படி துரத்துனீங்க, அதாவது வியாதிகளை எங்க குணமாக்குனீங்க, அதை மட்டும். ஓகே, சரி, உட்காருங்க. அப்போ இது மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா பிசாசுகளை துரத்த வேண்டும். எத்தனை பேருக்கு பிசாசை துரத்தணும்னு ஆசை? துரத்தலாம், ஆனா அபிஷேகம் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் இருதயத்துல இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகம் நமக்குள்ள இருக்குமானால் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவருடைய அதிகாரம் சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம். எல்லாம் என்ன பார், நாம தேவனுடைய பிள்ளைகளா மாறணும்னா அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்தா நாம அவருடைய பிள்ளைகளா மாறலாம். இப்ப நீங்க எல்லாம் ஜெபத்துக்கு வர்றீங்க, நீங்க எல்லாம் ஆராதனைக்கு வர்றீங்க, ரட்சிக்கப்படாதவங்க வர்றீங்க. ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் சபைக்கு வரலாம், யாரு வேணாலும் வரலாம். ஆனா நீங்க எல்லாம் அவருக்கு என்ன இல்லை, பிள்ளைகள் கிடையாது. அவரை தேடி வருகிற தேவை உள்ள மக்கள், அவ்வளவுதான். அல்லேலூயா. நீங்க அவருடைய பிள்ளைகளா மாறணும்னா என்ன பண்ணணும்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கணும். என் தகப்பன் இயேசுதான், என்னை குணமாக்குகிறவர் இயேசுதான், என் பாவங்களை மன்னிக்கிறவர் இயேசுதான், என்னை விடுதலை ஆக்கி பரலோகத்துக்கு கொண்டு போறவர் இயேசுதான். அவர் இல்லைன்னா நான் நரகத்துக்கு போயிடுவேன். அவர் இல்லைன்னா என்னை சத்துரு முழுங்கிருவான். நான் பாவத்தினால நிரப்பப்பட்டு பாவத்துக்கு அடிமையா போயிடுவேன் அப்படிங்கிறத விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன வழியில நடந்தா நம்ம நான் யார் ஆகிறோம்? அவருடைய பிள்ளைகள் ஆகிறோம். அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததிலிருந்து நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை இயேசப்பா கொடுத்துட்டு போயிருக்கார். அல்லேலூயா. இன்னைக்கு நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கோம். அவருடைய பிள்ளைகளுக்குரிய கிரியைகளை நாம செய்யணும். அல்லேலூயா. ஒரு ராஜாவுடைய பிள்ளை என்ன பண்ணும்? தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு தெருவை பெருக்கிட்டு தெரியுமா? ஏய், ஒரு ஒரு ராஜாவுடைய பிள்ளை பன்னிக்கு பின்னாலையும் கழுதைக்கு பின்னாலையும் போமா? ஒரு ராஜாவுடைய பிள்ளை எங்க இருக்கும்? ராஜாவினுடைய பராமரிப்புல இருக்கு. அதே போல நாம ராஜாவுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தாராம். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய பிள்ளைகள் நாம். ஏசப்பா யாரு? யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா. அவர் மறுபடியும் வரப்போகிற ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். நாம் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? அவரை விசுவாசித்தவர்களால், விசுவாசித்தவர்களுக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்தார். நாம யாரு ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்? எப்படி நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்? ஒரு தேவைக்கு மாத்திரம் ஆண்டவரை விசுவாசித்து அதை மாத்திரம் வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு நாம என்ன ஏதுன்னு கூட அவரை பற்றி சிந்திக்காம யோசிக்காம இருப்போமானால் நாம எப்படி அவருடைய பிள்ளைகளாக முடியும்? நாம எப்படி அவருடைய பிள்ளைகளாக முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளை ஆயிட்டீங்களா? நீங்க அவருடைய பிள்ளைகள் ஆயாச்சா? யாரெல்லாம் ஞான ஸ்நானம் எடுத்து ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணிட்டீங்க? யாரெல்லாம் ஞான ஸ்நானம் எடுத்து ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணிட்டீங்க? ஞான ஸ்நானம் எடுத்து ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணவங்க 1 2 3 4 5 6 பேரு. அல்லேலூயா. பாஸ்டர் 1 7, ஸ்தோத்திரம். நான் 1 8. அப்ப நமக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. ஏசப்பா தன்னுடைய பிள்ளையா நம்மளை மாத்திட்டார். அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். நம்ம அவருடைய பிள்ளைகளுக்குரிய கிரியைகளை செய்யணும். அவருடைய பிள்ளைகள் எப்படி நடக்கிறாங்களோ அது மாதிரி நம்ம நடக்கும். அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரத்தை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அவருடைய பிள்ளைகள்னா நம்ம பிசாசுகளை துரத்தணும். அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம்னு ஒண்ணு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னே தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னும் அடிமைகளாவே இருக்காங்க.
இன்னும் தங்களை யாருன்னே தெரியல, நாங்கள் எங்க இருக்கிறோம்னே தெரியல, என்ன நிலையில நம்மளை ஆண்டவர் வச்சிருக்காருன்னே தெரியல. எப்போதும் போல குப்பை காட்டுல கிடக்குதுங்க. எப்போதும் போல இது இருக்கிற மாதிரியே தான் இருக்குதுங்க. ஒரு மாற்றம் இல்லை, ஒரு மறுரூபம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மகிமை கிடையாது உன் மூஞ்சில. கலை இல்ல. எப்ப பார்த்தாலும் இருட்டடிச்சு போய் கிடக்குறோம். எப்ப பார்த்தாலும் நம்ம ஜப வாழ்க்கை இல்லாம கிடக்குறோம். எப்ப பார்த்தாலும் நம்ம ஆண்டவருக்குள்ள பிரகாசிக்காம இருக்கிறோம். நம்மளை பாக்குறவங்க போகுது பாரு, இது கண்ணுல நம்ம பட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்ம போறோம், நம்ம வாழ்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் உங்களுக்கு எல்லாத்துலயும் உரிமை இருக்கு. ஆண்டவர் படைத்த எல்லாவற்றிலும் உரிமை இருக்கு. பிசாசுகளை நீங்க துரத்தி இருக்கணும், பாவங்களை வெற்றி பெற்று இருக்கணும், ஜெயிச்சிருக்கணும். சாபம் என்பது எனக்கு இல்லை என்ற விசுவாசம், அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கணும். இயேசு என்னை ரட்சித்தார், அவருடைய பிள்ளைய மாத்திட்டாருன்னு சொல்லியும் இன்னும் நாம என்ன ஆகல, அந்த பழைய பழக்க வழக்கங்கள் மாறல, அந்த பழைய கீழ்ப்படியாம தான், அந்த பழைய கோபம் தான், அந்த பழைய சண்டை தான், அந்த பழைய அக்கிரமம் தான், அநியாயம்தான். அல்லேலூயா. அந்த பழசு தான். ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறோம். நீங்க அவருடைய பிள்ளைகள் என்றால் நீங்க என்ன செய்யணும்? மேல சொன்னபடி மகிழ்ச்சியா இருக்கணும், பிசாசுகளை துரத்தணும், நோய்களை குணமாக்கணும். இதெல்லாம் செய்றீங்களா? இந்த பக்கம் பிசாசு துரத்திருக்கியா? என்னாலம்மா பிசாசு துரத்திருக்கியா இல்லையா? எப்பரம்மா பிசாசு நீ துரத்துனியா, அது ஒன்ன துரத்துச்சா? நீ துரத்துனியா? அல்லேலூயா. நாம தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏய் நீங்க உட்கார். நீங்க தேவனுடைய பிள்ளைகள் தானா? தேவனுடைய பிள்ளைகள் ஆகாம இருக்கீங்களா? ஞான ஸ்நானம்னா தேவனுடைய பிள்ளைகளா நம்ம மாறுறோம்னு அர்த்தம். இயேசுவுக்கு நம்ம இதுவரைக்கும் ஒரு சொந்தக்காரங்க மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு தெரிஞ்ச பழக்கப்பட்டவங்க, இயேசுக்கு பழக்கப்பட்டவங்க. இயேசுவா அது தெரிஞ்சவர், பாஸ்டரா நமக்கு தெரிஞ்சவர் தான். தெரிஞ்சவர் போய் அதுக்கு தகுந்த அந்த மரியாதை தான் இருக்கும். அல்லேலூயா. பிள்ளைன்னா அப்பான்னா, அப்பான்னா என்ன செய்வோம்? அந்த பக்கமா போனா எங்க அப்பா வீட்டுக்கு போய் வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்பா வீட்டுக்கு போடுறான் அடிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெங்கடேசன்லாம் அவங்க அப்பாவை கண்மணி போல, அவர் வயசான காலங்கள்ல அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து அவர் அடிக்கடி வந்து விசாரிச்சு பார்த்து அப்படி பராமரிச்சு அவருடைய கடைசி நாட்கள் வரைக்கும் கூட இருந்தார். அது என்ன அதிகாரம்? அது எங்க அப்பா. எங்க அப்பாவுக்கு நான் தான் செய்யணும். எங்க அப்பா என்னை வளர்த்தவர், என்னை பெத்தவர், வளர்த்தவர். நான் இன்னைக்கு அவரு இல்லைன்னா நான் இன்னைக்கு இப்படி இல்லை. அதான் நமக்கு ஒரு உரிமை. அதே போல நம்முடைய ஏசப்பா நம்மளை பிள்ளையா மாத்துறேங்கிறாரு. அந்த அதிகாரத்தையும் உனக்கு கொடுக்குறேன்றாரு. நீயா அதிகாரம் வேணாங்கிற. ஏசப்பா நம்மளை பாத்துக்கிறாரா இல்லையா? பாத்துக்கிறாரா இல்லையா? நம்மளாம் சின்ன பிள்ளைங்க, நம்மெல்லாம் அறிவு இல்லாதவங்க, கொஞ்சம் ஞானமற்றவங்க. நம்மளை ஏசப்பா பாத்துக்கிறாரா இல்லையா? பராமரிக்கிறாரா இல்லையா? நம்மளை காப்பாத்துறாரா இல்லையா? ஏன் அவருக்கு பிள்ளைகளா நம்ம மாறக்கூடாது?
ஏன் பிள்ளைகளா மாறுறதுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கக்கூடாது? நான் இனி ஏசப்பா பிள்ளையா மாற போறேன், அவர் இன்னைக்கு தகப்பனா இருக்கணும். இன்னுமே நான் ஏதோ சபைக்கு வந்து போனவனா இருக்கக்கூடாது, நான் இயேசுக்கு பிள்ளையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள உண்டாகணும். இயேசுக்கு பிள்ளையா மாறிட்டவங்க, ஞான ஸ்நானத்தின் மூலமா இயேசுக்கு பிள்ளையா மாறிட்டவங்க, அவரை விசுவாசிக்கிறதன் மூலமா இயேசுவின் பிள்ளையா மாறிட்டவங்க என்ன செய்யக்கூடாது? அதுல உறுதி கொண்டு அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற செயல்களை செய்யும். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை போல நாம் என்ன செய்யணும்? இந்த உலகத்துல வாழணும். அவருடைய பிள்ளைகளை போல நாம் உயர்ந்த நிலையில நிற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அவருடைய பிள்ளைகள் தானா?